வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஸ்நாக் ஐட்டம் ஸ்வீட் சொய உருண்டை செய்யலாம். இது சுழியம்னு சொல்லுவாங்க. இதை செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். அதில் 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சி வரணும். பாகுலாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி பூவாக துருவி வச்சுருந்தேன். அதை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன், தண்ணி இல்லாமல். அதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த தேங்காவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளை கரைசல் சேர்த்துக்கிட்டால் போதும். ஒருவேளை ஸ்வீட் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற வெள்ளை கரைசலை டீ காஃபியில் கூட கலந்து குடிக்கலாம். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு 2-3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக திரண்டு வந்துடும். இப்போ இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு கையில் உருண்டை பிடிக்கிற பதம் வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி கரைக்கணும். நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் சொய உருண்டை ஹார்டாக இருக்கும். நல்லா கரெக்டான பதத்தில் தோசை மாவு மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை எடுத்து இந்த மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிடணும். டிப் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு உடனே திருப்பிடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடணும். உள்ளே இருக்கிற பூரணெல்லாம் உதிர்ந்து வெளியே வந்துடாமல் பதமாக அதை திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி செவக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான சொய உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மைதா மாவு கரைக்கும் போது பதமாக கரைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். நான் இதில் சோடா உப்பு அரிசி மாவு எதுவுமே கலக்கலை, வெறும் மைதா மாவில் மட்டும்தான் டிப் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.